ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ 2 கப்பு சாம்பார் பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிடுவேன். இதை ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 10-20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 3 விசில் வர்ற அளவுக்கு குக்கரில் மூடி வைங்க. 3 விசில் வரவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 3 விசில் வரட்டும். அதுக்கு பிறகு ஒரு கடாயில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவும் என்னென்ன காய் இருக்கோ, என்கிட்ட வந்து இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இருக்குது. தண்ணி கொதிக்கவும் இந்த காயை அதில் அள்ளி போட்டுருங்க. அள்ளி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். கல் உப்பு போட்டுருங்க. அதுலேயே போட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா காயும் வெந்துருச்சு. குக்கரில் 3 விசிலில் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். தக்காளி, வெங்காயம் அந்த அரிச்சு அதில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு சாம்பார் பொடி போடுங்க. சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா அதிகமாக போடுங்க. அந்த பருப்பு வேக வச்சதே அதிலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான கமக்கு சாம்பார் வந்துடும். உங்களுக்கு புளி தேவைன்னா ஊற்றுங்க. புளி சாப்பிடாதவங்க புளி ஊற்ற வேண்டாம். எங்களுக்கு வந்து புளி தேவை இருக்கிறதுனால சும்மா குட்டியோண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்கள். புளி கரைச்சி ஊற்றினாத்தே சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மதுரை சாம்பார். இப்போ சாம்பாரை ஒரு சட்டியில் ஊற்றிட்டு தாளிச்சிருவோம் பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போடுங்க. நான் வந்து கொத்தமல்லி வந்து பச்சையாக போட மாட்டேன். எண்ணெயில் வதக்கி போட்டாத்தே நூல் நூலாக வராமல் இருக்கும். அதுக்காக இப்படி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.